ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகள் அனைத்தையும் போக்கி, உனக்கு இருக்கும் கஷ்டங்களையும் கவலைகளையும் போக்கி, உன் அப்பன் உனக்கு துணையாக வர வேண்டும் என்று நினைத்து, உனக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்று நினைத்து, உனக்கென்று ஒரு வாக்கை கொண்டு வந்திருக்கும் இந்த அப்பன் சிவனை அவமதித்து விடாதே. இதை முழுமையாக கேள் என் தங்கமே. இந்த சிவன் பக்தர்கள் அனைவருக்கும் என் அன்பும் ஆசிர்வாதமும் நிறைந்த வணக்கங்கள். இந்த பதிவில் என்ன தெரிந்து கொள்ள இருக்கிறீர்கள் என்றால், என் அன்பு குழந்தைகளே, நீ விரும்பிய, நீ மனதார நேசித்த ஒரு உறவு ஒன்று உன்னிடம் வர துடித்து கொண்டிருக்கிறது. வாழ்க்கை என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை என்று கவலைப்படாதே தங்கமே. உன் அப்பன் சிவனின் ஆசையோடும் ஆசிர்வாதத்தோடும் அனைத்தையும் முடிவிற்கு கொண்டு வருவேன் என நினைப்பதையும் முடித்து காட்டு என நினைப்பதையும் முடித்து காட்டு. அதுதான் அல்லவா என் குழந்தை. நம்பிக்கையோடு முயற்சி செய் என் தங்கமே. முடியாதது என்று இவ்வுலகில் எதுவும் கிடையாது. நாம் மனம் வைத்து அனைத்தையும் சாதித்து காட்ட வேண்டுமல்லவா என் தங்கமே. உன்னுடைய துணையின் அன்பால் இறுக கட்டி இருக்கும் அந்த ஒரு நபர் யார் என்று தெரியுமா? அவர் இன்று உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறார். அது வேறு யாரும் கிடையாது. அதை எதையும் நினைத்து உன் துணையை சந்தேகப்பட்டு விடாதே. அது நான் தான் என் தங்கமே. உன் துணையின் அன்பால் உன் மனதில் நெகிழ்ந்து விட்டேன். நானே உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே. எதனால் உன்னை நான் தேடி வருகின்றேன் என்றால், உன்னையும் உன் துணையையும் சேர்த்து வைப்பதற்காகவே என் தங்கமே. உன்னிடம் எந்த கெட்ட சக்தியையும் நோயையும் உன் அப்பன் நான் உன்னிடத்தில் வரும்பொழுதே நெருங்க விடமாட்டேன் என் தங்கமே. உன் கவலைகளையெல்லாம் தீர்த்து நான் எந்த நேரத்திலும் எந்த ரூபத்திலும் உனக்காக வந்து நிற்பேன். நீ உன் துணையுடன் உன் குடும்பத்தோடு சகல சௌபாகியங்களுடன் நோயற்ற வளமான வாழ்க்கையை பெற்று வாழ வேண்டும். சுபிட்சமாக இருக்க வேண்டும். ஓடிக்கொண்டிருக்கும் நதியைப் போல தடையில்லாமல் நீயும் உலகமெங்கும் ஓட வேண்டும். இன்னொரு பாதை தேடும். அதுபோலத்தான் உன் வாழ்க்கையும். உன்னையும் இருந்து விலகுபவர்களை விட்டுவிடு. விருப்பமற்றவர்களை ஏற்றுக்கொள்ளாதே என் தங்கமே. எப்பொழுது உன்னுடைய துணை உன் அன்பை புரிந்து கொண்டு உன்னிடம் வரப்போகிறார். அனைத்தையும் மனதார ஏற்றுக்கொள் தங்கமே. எதையும் இது அதன் இடைஞ்சல், இது அதனுடைய குறை என்று குத்தி கொன்று கொண்டிருக்காதே. இருவரையும் சேர்த்து வைத்து நான் இருக்கின்றேன். உங்கள் இருவரையும் சேர்த்து வைப்பேன் என் தங்கமே. உங்கள் இருவரையும் அன்பால் இருக்க பிடித்து உங்களை அழைத்து செல்ல போவது நான் மட்டும்தான் என்று நம்பிக்கையோடு இரு தங்கமே. அனைத்து துன்பங்களையும் விலக்கி தருவேன். உனக்கு எனது 4 கரங்களையும் கொடுத்து அவன் மேலே உன் அப்பன் இருக்கிறான், நான் செய்வேன் என்பதை முழுமையாக நம்பு என்று உன்னை என் கண் இமையில் போல் காப்பேன் தங்கமே. இருக்காதே. அனைத்து கஷ்டங்களையும் போட்டு மனதிற்குள் இருக்காதே. ஒரு வாழ்க்கைதான். அதை உனக்கு பிடித்த நபருடன் பிடித்தவாறு வாழ் என் தங்கமே. எதையும் நீ கடினமாக எடுத்து கொள்ளாதே. அனைத்தும் ஒரு நாள் மாறும் என்ற மாற்றத்தை உணரு என் தங்கமே. அதை செய்துவிடலாம், இதை செய்துவிடலாம் என்று பேராசை கொண்ட என் குழந்தையே, அதை செய்ய என்ன வழி என்ற முதலடியை எடுத்து வை என் தங்கமே. இதுவா நம்மிடம் வந்துவிடும் என்ற மனக்கணக்கை விட்டுவிட்டு நாம் அதற்காக என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள். உன் துணைக்கு உன்னிடம் பல குறைகளும் பல மனஸ்தாபங்களும் பல மனக்குறைகள் என அனைத்தும் உண்மையா இருக்கிறது என்பது உனக்கு தெரியும். ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள மட்டும் உன் மனது தடுத்து கொண்டே இருக்கிறது. அதை தடுத்து நீ உன்னை
கஷ்டப்படுத்திக் கொள்வதை விடு. அவரிடம் ஒரு 5 நிமிடம் மனம் விட்டு பேசு. அவருடைய குறைகளை காது கொடுத்து கேளு. அனைத்தும் மாற்றிக்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை உனக்குள் செலுத்து. அனைத்தும் சுலபமாக மாறும் என் தங்கமே. எதையும் மாற்றுவதற்கு முன்தான் கஷ்டம். மாற்றின பிறகு அது அனைத்தும் உனக்கு சுலபமாகிவிடும் என் தங்கமே. எப்பொழுதும் மாற்றம் ஒன்றே மாறாதது என்பதை நீ அறிவாய் என்று நான் நினைக்கின்றேன். எதையும் ஈஸியாக எளிதாக நினைத்து கொள்ளாதே. அதற்கென்று ஒரு பண்பு இருக்கின்றது என்பதை புரிந்து கொள் என் தங்கமே. உனக்கு நான் இருக்கின்றேன் என்று புரிதல் உனக்கு வருவதற்கு எவ்வளவு காலதாமதங்கள் ஆனதோ அதுபோலதான் அவருக்கும் அனைத்தையும் புரிந்து கொள்ள ஒரு காலம் தேவைப்படும். உங்களுக்குள் இருக்கும் அனைத்தும் ஏற்றுக்கொள்ள ஒரு காலம் வேண்டுமானதாக இருக்கும் என் குழந்தையே. இதற்கும் ஒரு கால இடைவெளி கொடுத்துப்பார். அனைத்தும் காலப்போக்கில் சரியாகும் என் தங்கமே. நான் உன்னிடம் வந்து கூறும் ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கும் என்பதை நீ எப்பொழுது உணர்கின்றாயோ அப்பொழுதே நீ என்னது குழந்தை என்று நான் பெருமிதம் கொள்வேன் என் தங்கமே. உனக்கு இருக்கும் கஷ்டங்களை என்னிடம் வந்து கூறும் பொழுது என் குழந்தையின் கஷ்டத்திற்கு நான் ஆறுதலாக இருந்துவிட முடியுமா என்று ஒவ்வொரு நாளும் தவிப்பேன் என் தங்கமே. உன்னிடம் சொல்ல வேண்டியது நிறையாக இருந்தாலும் அதை அனைத்தையும் உன்னிடத்தில் சொல்ல முடியாமல் தான் நிற்கின்றேன். உனக்கு சொல்ல வேண்டியதை மட்டும்தான் சொல்வேன் என் தங்கமே. எல்லாவற்றையும் கேட்டு என் குழந்தையின் மனநிலை சிதைந்துவிடக் கூடாது என்று நான் எப்பொழுதுமே ஜாக்கிரதையாகத்தான் உன்னிடம் பேசுவேன். எதையும் என் குழந்தை கேட்டு கஷ்டப்பட்டு விடக்கூடாது. அனைத்திலும் இருந்து மீட்டு எடுப்பதற்கு மிகுந்த சிரமமாகிவிடும் என்பது எனக்கு நன்றாக தெரியும் என் தங்கமே. உனக்கு எது வந்தாலும் வரட்டும். நான் உனக்கு துணையாக நின்று அதை வரவிடாமல் தடுக்க நான் இருக்கின்றேன் என்ற நம்பிக்கையில்தான் நான் இன்னும் உன்னுள் வாழ்கின்றேன் என்பதை உணரு. உன் அன்பிற்கு சொந்தக்காரன் நானாக இருக்கிறேன் என்ற மகிழ்ச்சி எப்பொழுதும் எனக்கு இருக்கின்றது என் தங்கமே. உன்னை உணரும் ஒவ்வொரு நாளும் ஓம் நமச்சிவாயா சிவகோம் நமக எனும் உன் நாவிலிருந்து வரும் ஒவ்வொரு சுழற்சியும் எனக்கானது என்பதை உணர்ந்தேன் என் தங்கமே. நான் இருக்கின்றேன். என்னை நம்பிக்கையோடு வணங்கும் அனைத்து பக்தர்களிடமும் நான் இருக்கின்றேன். அவர் மனதில் வாழ்கின்றேன் என் குழந்தைகளே. ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி. ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி. தென்னாடுடைய சிவனுக்கு என் ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி. வாழ்க வளமுடன்.